அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்யும் கடும் மழை காரணமாக 350 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 1 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1000 பேரை பலிவாங்கிய தென்மேற்கு பருவமழை இப்போது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையின் காரணமாக தேமாஜி, தின்சுகியா, நகவுன், சிராங், ஜோர்ஹாரத், கேம்ரூப், கோலாகாட், கரீம்கஞ்ச், லக்கிம்பூர், மோரிகவுன், சிப்சாகர் ஆகிய 11 மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. பிரம்மபுத்திரா, ஜியாத்தோல் நதிகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியதன் காரணமாக அதன் கரையோரங்களில் உள்ள 350க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இதனால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. 6000 ஹெக்டேர்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் அழுகி வருகின்றன. புகழ்பெற்ற காசிரங்கா உயிரியல் பூங்காவின் 70% பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் பல மிருகங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே அசாம் மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் மன்மோகன் சிங் முதல்வர் தருண் கோகாயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். வெள்ள பாதிப்புகளை சீர் செய்ய எந்த உதவியாக இருந்தாலும் மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் அப்போது உறுதியளித்துள்ளார்.